உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். உங்கள் அனைத்து நிகழ்வுகளையும் சிறந்த முறையில் போட்டோ மற்றும் வீடியோ எடுத்துக்கொள்ள இப்போதே நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் பிரான்ஸ் பாரிஸ் நகரில் இயங்கும் தமிழ் கிரியேஷன்ஸ். தொடர்புகளுக்கு 0758457693 மற்றும் 0762376881. முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் மண்ணெண்ணெயை குடித்த குழந்தைக்கு நேர்ந்த துயரம். மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலைய நிர்மாண செலவு குறித்து வெளியான முக்கிய தகவல். யாழில் அனுரவின் பெயரில் நடந்த மோசடி, நெல்லியடியில் சிக்கிய மதபோதகர். தேசிய மக்கள் சக்தியினூடாக இணைப்பாளருக்கு முதலில் வகுப்படுத்த வேண்டும் என்கிறார் ஸ்ரீதரன். பிரித்தானியா மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள புதிய எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் 1 வயதும் 2 மாதங்களும் நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்று நேற்றைய தினம் மண்ணெண்ணெய் குடித்த நிலையில் உயிரிழந்துள்ளது. இதன்போது கோப்பாய் மத்தி கோப்பாய் பகுதியை சேர்ந்து தர்ஷகன் சஸ்பென் குழந்தையை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. நேற்று மதியம் தாயார் சமையல் செய்து கொண்டிருந்த பொழுது குறித்த குழந்தை மண்ணெண்ணெயை குடித்துவிட்டு உடலிலும் பூசிவிட்டு விளையாடிக் கொண்டிருந்தது. இதனை அவதானித்த தாயார் குழந்தையை தூக்கிய போது குழந்தை மயக்கமடைந்தது. உடனடியாக கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்த யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பிற்பகல் 4 மணியளவில் குழந்தை உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தை நிர்மாணிக்கும் செயற்பாடுகளின் போது 247.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் திறன்பட பயன்படுத்தவில்லை என்று தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2023 ஆண்டிற்கான தேசிய கணக்காய்வு அலுவலகம் அதன் 2023 ஆண்டறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது. 2023 குறித்த விமான நிலையம் 288 மில்லியன் ரூபாய் இயக்க வருமானத்திற்கு பதிலாக 2412.9 மில்லியன் ரூபாய் இயக்க செலவை ஏற்படுத்தியதாக கணக்காய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2018 முதல் 2023 வரை வரிக்கு பின் விமான நிலையத்தின் ஒட்டுமொத்த நிகர இழப்பு 38,489 மில்லியனாக இருந்தது. எதிர்பார்க்கப்பட்ட வருடாந்த பயணிகள் திறன் 1 மில்லியன் என்றாலும் கடந்த 6 ஆண்டுகளில் கையாளப்பட்ட மொத்த பயனாளிகளின் எண்ணிக்கை 1,90,750 மட்டும் என்று பதிவாகியுள்ளது. இதேவேளை விமான நிலைய கட்டுமானத்திற்கு நிதி அளிப்பதற்காக ஆரம்பத்தில் பெறப்பட்ட 190 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடனுக்கான வட்டியாக நிறுவனம் ஆண்டுதோறும் 1,590 மில்லியன் ரூபாவை செலுத்தி வருகிறது. யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் தேசிய மக்கள் சக்தி மற்றும் அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரை பயன்படுத்தி நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் போது மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என தன்னை அறிமுகப்படுத்திய மத போதகர் ஒருவரும் மற்றும் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 1 வார காலமாக தேசிய மக்கள் சக்தியினையும் அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரையும் பயன்படுத்தி தம்மை மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என அறிமுகப்படுத்தி குறித்த 2 நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளனர். நேற்று நெல்லியடி நகரில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட போது நிதி வழங்க மறுத்தவர்களை அனுரவின் பெயரை கூறி ஒளிப்படத்தை காண்பித்து அச்சுறுத்தி நிதியை வலுக்கட்டாயமாக பெற முற்பட்ட போது வர்த்தகர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு கூடிய வர்த்தகர்கள் குறித்த நபர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு நெல்லியடி போலீசாரிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் குறித்த நபர்களை கடுமையாக எச்சரித்து விடுவித்துள்ளனர். நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மத போதகர் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்தியதுடன் சிறுவர்களை பராமரிப்பதற்காகவே இந்த நிதியை பயன்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். எனினும் அதற்கான பெற்றுச்சீட்டுகள் எவற்றையும் வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நிதி கொடுக்க மறுத்தவர்களை எலிக்காய்ச்சல் வந்து இறப்பாய் என்றும் அனுரவை நான் தான் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வந்தேன் என்றும் அனுர ஆட்களை பற்றி தெரியும் தானே என்றும் அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது. அத்துடன் குறித்த மதபோதகர் கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தியின் பிரசார மேடைகளில் ஆசியுரைகளை கூறியதுடன் அனுர அரசுக்கு ஆதரவு கோரி ஆசியுரைகளை வழங்கி வந்தார் என்றும் கூறப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியினூடாக இணைப்பாளருக்கு முதலில் வகுப்பெடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார்.
தேசிய மக்கள் சக்தியினூடாக இணைப்பாளர் அண்மையில் வெளியிட்ட கருத்து தொடர்பில் நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு, கொழும்பு கொள்ளுப்பிட்டி, வெள்ளவத்தை, வத்தளை போன்ற இடங்களில் தமிழர்கள் குடியேற்றப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளர் கூறியுள்ளதாக சிவஞானம் ஸ்ரீதரன் கூறினார். கடந்த கால வரலாறு சரிவர தெரியாமல் அந்த நபர் அவ்வாறு கூறியதாகவும், எனவே தேசிய மக்கள் சக்தி முதலில் தமது ஊடக இணைப்பாளருக்கு வரலாற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார். தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளர் குறிப்பிட்ட விடயம் மிகவும் ஆபத்தானது ஒன்று என்றும் அவர் கூறினார். 1970 இருந்து 1985 ஆண்டிற்கு இடைப்பட்ட காலத்தில் அனுராதபுரத்தில் இருந்து 22,000 தமிழ் மக்கள் இரவோடு இரவாக கலைக்கப்பட்டதாகவும் ஸ்ரீதரன் சபையில் நினைவுபடுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் உணவுப் பொருட்களின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட உள்ளதாக அந்த நாட்டின் சில்லறை வர்த்தக அமைப்பான BRC எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே பிரித்தானிய மக்கள் தண்ணீர், மின்சாரம் முதலான அத்தியாவசிய விடயங்களுக்கான வரிகளின் அதிகரிப்பால் பல துன்பங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த நிலையில் பிரித்தானியாவில் உணவுப் பொருட்களின் விலை 4.2% அதிகரிக்க இருப்பதால் மக்களின் சுமை எதிர்வரும் மாதங்களில் அதிகரிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் அறிவிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் விளைவே இந்த உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு என்று BRC சுட்டிக்காட்டியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் மண்ணெண்ணெயை குடித்த குழந்தைக்கு நேர்ந்த துயரம். மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலைய நிர்மாண செலவு குறித்து வெளியான முக்கிய தகவல். யாழில் அனுரவின் பெயரில் நடந்த மோசடி, நெல்லியடியில் சிக்கிய மதபோதகர். தேசிய மக்கள் சக்தியினூடாக இணைப்பாளருக்கு முதலில் வகுப்பெடுக்க வேண்டும் என்கிறார் ஸ்ரீதரன். பிரித்தானியா மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள புதிய எச்சரிக்கை. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.